வெல்கம் டு மேக்ஸிக் சிவா மோட்டோ விலாக். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கொடைக்கானல் ரோட் ட்ரிப் டே 2 விலாக் பார்ட் 2 கூட வச்சுக்கலாம். இந்த டே 2 விலாக்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பூம்பாறை வில்லேஜோட வியூ அண்ட் மன்னவனூர் லேக் வந்து பார்க்க போறோம். அதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து போட்டிருப்பேன். எப்படி நாங்கள் கொடைக்கானல் வந்தோம், என்னென்ன டிரான்ஸ்போர்ட் மூலிமா வரலாம்ன்றது வந்து நான் போட்டிருப்போம். அதனால பார்த்துட்டு அதை பாருங்க, வேணும்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் பூம்பாறை வில்லேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வண்டியை எடுத்துட்டோம் எங்களோட ரூம்லேருந்து. காலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த சன்செட்டில் காலையில் வந்து ஒரு கிளம்புறது வந்து ஃப்ரெஷ் அப்பாக கிளம்புறது வந்து ரொம்ப வந்து நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் வெஹிக்கிள் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டோம். சிட்டி உள்ள அந்த அளவுக்கு எங்களுக்கு டிராஃபிக் எதுவும் ஃபீல் பண்ணல. சின்ன சின்ன டிராஃபிக் தான். ஆனால் மூவபிள் டிராஃபிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிராஃபிக் ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு 2 to 4 கிலோமீட்டர்ஸ் கடக்கிறதுக்கே ரொம்ப வந்து டைம் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கே தெரியும் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் வெஹிக்கிள்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால யார் சஃபர் ஆகாது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸ் ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஒரு வெஹிக்கிள் ஒரே இடத்துல இருக்குதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நான் சொல்ல அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து வீக்கெண்ட்ல மோஸ்ட்லி பிளான் பண்ணாதீங்க. அதே மாதிரி மே டைம்ல பிளான் பண்ணாதீங்க. வீக் டேல பிளான் பண்ணி ஒரு 2, 3 நாள் லீவ் போட்டுட்டு கூட வாங்க. ஏன்னா வந்து நீங்க வர்றது அவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம் நம்ம இந்த இடத்துக்கு. நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா தான் பார்த்துட்டு போணும். அதனால வர்றதே பீஸ்க்காக தான். ஏன்னா வியூஸும் நல்லா இருக்கும். நீங்க பொறுமையா வந்து எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம். ஒரு 3, 4 நாள் ஸ்டே பண்ணி கூட போலாம். அதனால மோஸ்ட்லி வந்து வீக் டேஸ வந்து பிரிஃபர் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல எல்லாரும் ஒரே டைம் வந்துருங்க. நெறைய ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. நெறைய டிராஃபிக் வந்து இங்க ஹேண்டில் பண்ணா சென்னை டிராஃபிக்கே வந்து கம்மியா தான் இருக்கு இங்க கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வெஹிக்கிள்ஸ ஹோல்ட் பண்றாங்க. ஏன்னா நாங்க லிட்டரலா பார்த்தீங்கன்னா, ஒரு மலையிலலாம் மாட்னோம். இப்போ பூம்பாறையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது, அத நீங்க பார்ப்பீங்க அந்த வீடியோல. ஆனா இந்த வீடியோல வந்து நான் எப்படி வந்து வந்தோம், என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம், அன்றது இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லப் போறேன். மறக்காம ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா இன்னும் நெறைய பிளேஸஸ் இருக்கு. கோக்கர்ஸ் வாக் அதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போம்போது போயிருந்தேன். அப்போ வந்து நான் வீக் டேஸ்ல லீவ் போட்டு போயிருந்தேன். அப்போ வந்து எல்லாமே பார்த்தேன் நானு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் போம்போது ரெஸ்ட் டைம்ன்றத எங்களால எது எது கவர் பண்ண முடியுமோ, அத தான் நாங்க கவர் பண்றோம். ஒரு ஒரு டேல கிட்டத்தட்ட நான் 3 நாள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2, 3 பிளேஸ் தான் கவர் பண்ண முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே டிராஃபிக்ல உட்கார வேண்டியதா இருக்குது. ஏன்னா வந்து இந்த ரெஸ்ட் டைம்ன்றதால எல்லாருமே அந்த ஹாலிடே டைம்ல வந்துடுறாங்க. அதனால டிராஃபிக்ல நிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நாங்க போம்போது பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப டிராஃபிக் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டேவும் டிராஃபிக் இஷ்யூஸ், செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, பூம்பாறை வில்லேஜ் எல்லாம் போம்போது, கார் பார்க் பண்ண கூட இடம் இல்ல. அந்த மாரி டிராஃபிக்ஸ் வந்து அங்க இருக்குது. ஆனா நான் பசங்க போனதால ஓரளவுக்கு எங்களுக்கு மேனேஜபிளா தெரிஞ்சது. அதான் ஃபேமிலி எல்லாம் போனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து குழந்தைங்களலாம் வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டாங்கன்னா, இது ஹில் ஸ்டேஷன். ஏன்னா நடுவுல எதுவுமே இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா, ரொம்ப காஷியஸா தான் போணும். ஏன்னா வந்து உங்களுக்கும் வந்து போறதே நிம்மதிய தேடி போறீங்க நீங்க. நிம்மதியா ஒரு இடத்த பார்த்துட்டு வரணும். அதனால மோஸ்ட்லி ஃபேமிலியோட போனா, ரெஸ்ட் டைம அவாய்ட் பண்ண பாருங்க. நாங்க வந்து மன்னவனூர் வில்லேஜ்க்கு வந்து போறதுக்கு முன்னாடி பூம்பாறை வியூ பாயிண்ட்க்கு போயிருந்தோம். அதுதான் அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. இதுல பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த வியூஸ் வந்து சூப்பரா இருக்கு இந்த ரோட்ல பார்க்கும்போது. ஏன்னா இந்த வில்லேஜ் வந்து போக போக நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து எத்தன வாட்டி எனக்கு கொடைக்கானல் வந்தாலும் இந்த பூம்பாறை வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த மலைக்கு நடுவுல அந்த வில்லேஜ பார்க்கும்போது ரொம்ப அழகாவும், நல்லாவும் இருக்கும். அதனால வந்து நீங்க பூம்பாறைய வந்து மிஸ் பண்ணவே பண்ணிறாதீங்க. நாங்க வந்து அங்க போயிட்டு நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அந்த வியூ பாயிண்ட்ல. எங்களுக்கு நல்லாவே வந்துச்சு நெறைய ஃபோட்டோஸு. அதனால போயிட்டு அங்க போயிட்டு ஹாய். மிஸ் பண்ணாதீங்க. உங்க பசங்களுக்கு வந்து ஹாய் காட்டிட்டு, நாங்க திருப்பியும் வந்து பூம்பாறை வில்லேஜ் ஃபுல்லாமே ஒரு வியூ பார்த்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். திருப்பி கார் எடுத்து மன்னவனூர் லேக் போக ஆரம்பிச்சுட்டோம். அப்பதான் வந்து கிளைமேட் சேஞ்ச் வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா கிளைமேட் வந்து ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேவும் மழை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் டேவும் வந்து மழை வர மாரியே இருந்துச்சு. அதனால வந்து நாங்க கிளைமேட் இஷ்யூஸும் இங்க நெறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிராஃபிக் இஷ்யூஸும் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த பூம்பாறை வில்லேஜ் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த வியூல போறது,
அதோட ஃபோட்டோஸ் இருக்குது எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால இந்த மோஸ்ட்லி எனக்கு இந்த பூம்பாறை வில்லேஜ் போம்போது, மன்னவனூர் லேக் போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த வந்து டிராவல் பண்ற ரோடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா எல்லா மலைகளும் வந்து நார்மல் வியூ மாரி இருக்கு. பட் இந்த மலையில பார்த்தீங்கன்னா, அந்த சில்னஸும், அந்த தைலம் வாசனைலாம் உங்களுக்கு நல்லா அடிக்கும். சில இடத்துல போனீங்கன்னா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தைலம் வாசனை எடுக்கிறது. ஒன்ஸ் நாங்க வந்து பூம்பாறை வில்லேஜ் எல்லாம் தாண்டி போம்போது, மன்னவனூர் லேக் கிட்ட போறோம். மேல பார்த்தீங்க மேலருந்து பூம்பாறை வில்லேஜ பார்த்துருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பார்க் மாரி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே பண்ணுவாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ரஷ்ஷா இருந்துச்சு. நாங்க போன டைம்ல. அதனால நாங்க அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து மன்னவனூர் லேக் போயிட்டு, நான் வந்து போட்டிங் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். கயாக்கிங் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிப் லைன் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். இதெல்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு மன்னவனூர் லேக் நாங்க ஹோப்போட நடந்து போயிட்டுருக்கோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கும், அந்த வில்லேஜ்ல நடந்து போறதுக்கும், இந்த ரோட்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால இந்த மன்னவனூர் லேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும். ஏன்னா வந்து அந்த லேக்கோட பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேச்சுரலா தெரியும். ஆர்ட்டிஃபிஷியலே இருக்காது. ரொம்ப இயற்கையோட ஒத்து போயிட்டு வாழ்ற மாரி இருக்கும். இந்த வில்லேஜ் ஆகட்டும், இந்த மன்னவனூர் லேக் ஆகட்டும். டிராஃபிக் பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு. நாங்க வந்து வண்டிய போட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம் அவ்வளோ தூரம். இங்க பார்த்தீங்கன்னா, பூண்டு கேட்டோம். பூண்டு கம்மியா தான் சொன்னாங்க. ₹100 நாங்க வந்து போம்போது பூண்டெல்லாம் வாங்கிட்டு போனோம். இந்த பூண்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குன்னு நண்பர் சொன்னாரு. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய மருத்துவ குணங்கள், நெறைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இங்க இருக்க பூண்டு, இந்த ஒத்த பூண்டு நல்லதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் வாங்கிட்டு போனோம். இது பார்த்தீங்கன்னா, மன்னவனூர் லேக்கோட என்ட்ரன்ஸ். இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பே பண்ணிட்டு நம்ம உள்ள போக ஆரம்பிச்சுருவோம். இது உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நல்லாவே இருக்கும். கிட்ஸ் நெறைய நீங்க டைம் இங்க நெறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இங்க வந்து தைரியமா வரலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்சம் வாக் பண்ணி போற மாரி இருக்கும். இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருக்கும். மன்னவனூருக்கு வந்தீங்கன்னா, நீங்க போட்டிங் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கயாக்கிங் ட்ரை பண்ணலாம். கயாக்கிங் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 75 கேஜிஸ்குள்ள இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப் லைன். ஜிப் லைனும் நல்லா தான் இருக்கும். பட் வந்து என்னன்னா, டிக்கெட் குடுக்கறதுக்கு ஆள் இன்னும் வரல. நாங்க வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கூட வெயிட் பண்ணிட்டோம். இன்னமும் வரல. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தா மழை வர ஆரம்பிச்சுச்சு. இந்த மழை வர கிளைமேட் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அங்க பார்க்கும்போது. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா, மழையில நெறைய வண்டிங்க டிராஃபிக்லயே மாட்டிக்கிச்சு. அதனால திருப்பியும் நாங்க எங்க கார் பார்க் பண்ணோமோ, அங்க நடந்தே போனோம் கொஞ்சம் தூரம். அப்படியே நடந்து போயிட்டு கார் எடுக்கலாம்னு பார்த்தா, அந்த கிளைமேட்டே வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு இருட்டு மேகத்துல எப்படி வந்து மழை நெறைய வரப்போகுதுன்ற மாரி ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு இனிஷியலா பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அதனால வந்து இந்த கிளைமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த இருட்டா பார்க்கறது. அப்படியே ஒரு டீ குடிச்சுட்டு ஜாலியா போலான்னு பார்த்தோம். டீ எல்லாம் குடிச்சுட்டு, அப்படியே கிளைமேட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்படியே வந்து இந்த வில்லேஜ் விட்டு கிளம்புறதுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் வந்து டைம் ஆயிடுச்சு. அந்த கார் எடுக்க போலான்னு இருக்கிறோம். எல்லாம் வந்து கார் ஏறிட்டு, கார ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்ச நேரத்துல. கார ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோம். மழை பயங்கரமா வர ஆரம்பிச்சுச்சு. கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா விசிபிலிட்டியே இல்ல. பாருங்க கண்ணாடி பாருங்க. மழை தண்ணியில விசிபிலிட்டியே இல்ல. கொஞ்ச நேரம் கூட ஓட்ட முடியல. வண்டிய வந்து லிட்டரலா ஒரு ஓரமா போட்டுட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல உட்கார்ந்திருந்தோம். அதனால வந்து மழை பாருங்க எவ்வளோ பேய் மழை இங்க வந்துச்சு ஆக்சுவலா. இந்த மாரி மழைய நான் பார்த்ததில்ல. ரொம்ப அந்த ஹில் ஸ்டேஷன்ல வந்து மழையில மாட்டுனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க வெஹிக்கிள்ஸ் இந்த மழையில. எனக்கு கிட்டத்தட்ட நாங்க ரூமுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. இந்த மழையெல்லாம் பார்த்தோம். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மழை பார்த்தோம். கொஞ்சம் எங்களுக்கே வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஐயோ! போய் ரீச் ஆயிடுமான்ட்டு. டிராஃபிக் பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. அவ்வளோ தூரம் கார்ஸ் வந்து பார்க் பண்ணி அசால்ட் போட்டு உட்காந்துருக்கு. அதனால தான் சொன்னேன். ஏன்னா ரஷ் டைம்ல வந்து நீங்க வர்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் லாக் ஆனா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வந்து இங்க வந்து ஹில் ஸ்டேஷன் ஏதோ எமர்ஜென்சி ஆனாலும் நீங்க சிட்டிக்கு போணும். ஏன்னா இங்க இருக்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே கம்மி தான். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து வந்தீங்கன்னா, கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு ப்ராப்பரா வாங்க. நாங்க கிட்டத்தட்ட சாப்பிடுறதுக்கு போறதுக்கு சிட்டி கிட்டத்தட்ட ஒரு 12:30 ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு தான் நாங்க சிட்டிக்குள்ள போய் ரீச் ஆனோம். மன்னவனூர் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க.
நன்றி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.